முறையாக வரி செலுத்தினாலே குரங்கு பிரச்சினைக்கு தீர்வு அசோக ரன்வல. ஜனாதிபதி அனுரவிடம் ஸ்ரீதரன் விடுத்த கோரிக்கை. அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கையால் விஜயப்படைந்த சர்வதேச நாணய நிதியம். நாட்டை வந்தடைந்த வருடத்தின் முதலாவது பயணிகள் கப்பல். இலங்கை வரும் இங்கிலாந்து பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எதிர்வரும் நாட்கள் கடினமானதாக இருக்கும் அமைச்சர் தகவல். சஜித்தின் தலைமைக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ரணிலுடன் கைகோர்க்க உள்ள பலர். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு மனு விடுத்துள்ள கோரிக்கை. நாட்டில் வரி செலுத்த வேண்டியவர்கள் முறையாக வரி செலுத்தினால் மட்டுமே சமூகத்தின் பயனாளிகள் குறிப்பிட்ட பணியை செய்ய முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வல தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த காலத்தில் ஒரு நாடாக இந்த வரி பணத்தை வசூலிக்க முடியாமல் பாரிய அவலத்தை நாம் எதிர்கொண்டுள்ளோம் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஹம்மகாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது அரசாங்கத்தின் திரைசேரி அதல பாதாளத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதில் அரசாங்கம் மிகவும் சிரமப்படுகின்றதாக குறிப்பிட்டுள்ளார். எனது நெருங்கிய தொழிலதிபர் ஒருவர் இந்தியாவிலிருந்து குரங்கு பிரச்சினைகளுக்கான தீர்வை அறிந்து கொண்டு வந்துள்ளதாகவும் கருத்தடை செய்து சிறிய நாட்களுக்கு உணவு கொடுத்து பராமரித்து குரங்குகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை முறையாக மக்கள் வரி செலுத்துவதனால் அரசாங்கத்தின் திரைசேரிக்கு கிடைக்கும் வருமானத்தின் மூலம் குரங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இனப்பிரச்சினையை தீர்க்க கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற கிளீன் சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்டிற்கு வருகின்ற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டுமானால் நாட்டில் வேரூன்றி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வை பெற்றுத்தர வேண்டும். இலங்கையின் கைத்தொழில்துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை. இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று புறையோடி போயுள்ள இனம் பிரச்சினைக்கும் கிளீன் சிந்தனை திட்டத்தை கொண்டு வருமாக இருந்தால் உலகத்தில் உள்ள தமிழர்களின் நிதி உதவியுடன் வடக்கு கிழக்கில் புதிய அபிவிருத்தியை உருவாக்க தயார். ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இங்குள்ள பல தொழிற்சாலைகளை இன்னும் இயக்க முடியாதுள்ளது. இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். காவல்துறை காணி அதிகாரங்களை தந்து நாங்கள் சுயாட்சியாக வாழ வழிவிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதிய குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விஜயப்படைந்துள்ளதாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்தனெத்தி தெரிவித்துள்ளார். மேலும் வங்குரோத்து அடைந்திருந்த நாட்டை 3 மாதங்களில் மீட்டுள்ளோம் என்று அமைச்சர் சுனில் ஹந்தனெத்தி தெரிவித்துள்ளார். இவ்வாறு 3 மாதங்களில் நாட்டை மீட்டு எடுத்தமைக்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். துறைமுகத்திற்கு வரும் எரிபொருள் கப்பலுக்கு பணம் செலுத்த முடியாதிருந்த நிலைமையை மாற்றியுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் 10 நாட்களில் பேச்சுவார்த்தைகளை முடித்ததாகவும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக பேச்சுவார்த்தைகளை முடிக்க வேண்டும் எனவும் திட்டமிட்டு இவ்வாறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். தமது குழுவின் அர்ப்பணிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியதாக சுனில் ஹந்தனெத்தி தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதலாவது பயணிகள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒசானியா ரிவேரா என்ற இந்த அதிசொகுசு ரக கப்பல் மாலி ராச்சியத்திலிருந்து நேற்று கொழும்பை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பலில் 1185 பயணிகள் மற்றும் 750 பணிக்குழாமினர் வருகை தந்துள்ளதுடன் அவர்கள் கொழும்பு கழனி ரயமகா விகாரை பின்னவல யானைகள் சரணாலயம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் குறித்த கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இங்கிலாந்து சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். இங்கிலாந்தின் மிரர் செய்தித்தாள் இந்த செய்தியை பிரசுரித்துள்ளது. பிரபலமான சுற்றுலா தலங்களை பயங்கரவாத குழுக்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதாக வெளியுறவு அலுவலகம் 2024 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தமது பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இலங்கை செல்லும் இங்கிலாந்து நாட்டவர்கள் நெரிசலான பொது இடங்களை தவிர்த்து தங்கள் சுற்றுப்புறங்களில் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.
உலகளவில் இங்கிலாந்தின் நலன்களையும் அதன் மக்களையும் பாதிக்கும் பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளதாக தெரிவித்துள்ள இங்கிலாந்தின் வெளியுறவு அலுவலகம் உலக நாடுகளுக்கு செல்லும் தம்முடைய நாட்டவர்களையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருக்கும்போது பயங்கரவாதத்தால் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கான உள்ளூர் ஊடக அறிக்கைகளை இற்றைப்படுத்திய நிலையில் வைத்திருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான தொடர்ச்சியான மோதலின் விளைவாக அதிகரித்து வரும் உலகளாவிய பதற்றங்கள் காரணமாக வெளியுறவு அலுவலகம் சில இடங்களுக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. அமெரிக்காவின் சில இடங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பிரதானிய ஊடகம் இந்த பயண ஆலோசனை பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதாரம் இக்கட்டான நிலையில் உள்ளதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று அமைச்சர் விஜித கேரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் ஒன்றில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த நாட்டின் பொருளாதாரம் இன்று மிகவும் நெருக்கடியான நிலைமையில் காணப்படுகின்றது. விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நாட்டை மீட்க அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஒரு குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்திற்காக சில முடிவுகள் எடுக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும். குடும்ப நலமே தங்களுடைய நலம் என்பதை குழந்தைகள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். அவ்வாறு நாட்டின் நலன் கருதி எடுக்கும் தீர்மானங்கள் சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனை பழகிக்கொள்ள வேண்டி வரும். அது குறித்து யாரும் தப்பான அபிப்பிராயங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் செயற்பாடுகள் காரணமாக அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலரும் அதிருப்தி பெற்றுள்ளனர். கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் அரசியல்வாதிகள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து செயல்பட்டிருந்தனர். எனினும் அண்மை காலமாக சஜித் பிரேமதாசா தமக்கான முக்கியத்துவத்தை வழங்குவதில்லை என்று குறித்து அரசியல்வாதிகள் மத்தியில் பரவலான அதிருப்தியொன்று தலை தூக்கியுள்ளது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த மற்றும் முக்கிய தலைவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அதே நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தும் விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்கள் வழங்கியுள்ள ஆணையை பயன்படுத்தி தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மெனோ கணேசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் என அனைத்து பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து இன மக்களுடைய ஆசையுடன் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வாறு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை பயன்படுத்தி பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் என்னை நிராகரிக்கவில்லை. நாடாளுமன்றம் தெரிவாவதற்கு பெற வேண்டிய வாக்குகளை பெறவில்லை என்பதே உண்மை. நான் சுமார் 20,000 வாக்குகளை எடுத்தேன். சில மாவட்டங்களில் 5,000 வாக்குகளை பெற்றவர்கள் நாடாளுமன்றம் சென்றனர். இதுதான் இந்த தேர்தல் முறைமை என்று அவர் தெரிவித்துள்ளார்.